ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி டீம். நானும் லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன் இல்லையா, பாப்பா வச்சுட்டு தனியாக பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 hours ட்ராவலுங்க. திடீர்னு நைட் எழுந்திரிச்சு பாப்பா அழுதானா எப்படி சமாளிக்கிறதுன்னு நினச்சி தான் பயப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் பாப்பா சமத்தாக படுத்து தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து தான் ஆச்சு எங்கே மாமா எங்கன்னு கேட்டால். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் டைவர்ட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா கல்லடா ட்ராவல்ஸ் தான். கல்லடா ட்ராவல்ஸில் நாங்கள் ஏறுறப்பவே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ லக்கேஜையும் காலுக்கடியிலேயே வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து பெருங்குளத்தூரில் இறங்கி ஓலா புக் பண்ணியிருந்தோம். அந்த ஓலா டிரைவர் பார்த்திங்கன்னா இன்னும் மனிதாபிமானமே இல்லாத மனுஷன் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவையும் வச்சுட்டு அவ்வளோ லக்கேஜையும் என்னால் ஏற்ற முடியல, வெயிட் இருந்ததுனால. ஸோ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டதுக்கு ஸ்ட்ரிக்டாக நான்லாம் காரில் இருந்து இறங்க மாட்டேன், உங்கள் லக்கேஜை நீங்கள் தான் ஏற்றிக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேங்க. வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறமா குழந்தைய வச்சுருக்கிறவங்க ஒரு ஹெல்ப் கேட்டால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். யாரும் முடியாதுன்ற பட்சத்தில் தான் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.